அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும். ஆளுங்கட்சியை சார்ந்த 9 அமைச்சர்கள் இங்கே தங்கி அவர்களை சார்ந்தவர்கள் அனைவரும் இங்கே மக்களுக்கு எப்படி பணம் கொடுக்கலாம், வாக்குகளை பெறலாம் என்று திட்டமிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தேர்தல் அதிகாரிகளை மிரட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்று கூட ஒரு வேட்பாளருக்கு எதுக்கு நீங்கள் பானை சின்னம் ஒதுக்கினீர்கள் என்று இந்த பகுதியை சார்ந்த ஒரு அமைச்சர் தேர்தல் அதிகாரியை கடுமையாக திட்டிய காரணத்தால் அதிகாரிகள் மத்தியில் ஒரு பய உணர்வு இருந்து வருகிறது. அப்படி என்றால் தேர்தல் நியாயமாக நடக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 15,000 பேர், அதாவது 15,000 வாக்காளர்கள் இறந்துவிட்ட சூழலில் அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது. இந்த பெயரை நீக்க வேண்டும். இதை வைத்துத்தான் ஆளும் கட்சி திமுக எப்படியாவது அந்த வாக்குகள் எல்லாம் போட்டு விடலாம் என்று திட்டமிட்டிருக்கின்றார்கள். இந்த இறந்தவர்கள் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து உடனடியாக அதிகாரிகள் நீக்க வேண்டும். இதற்கு பல புகார்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டோம். ஆனால் இன்று வரை நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. நேற்று தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களும் பல அமைச்சர்களும் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாகவும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் பல பொய்களை சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். இதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள், அவர்களை சார்ந்த அமைச்சர்கள், அதாவது சட்ட அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர், சமூக நலத்துறை அமைச்சர், இவர்கள் மீண்டும் மீண்டும் சட்டமன்றத்திலே பல வகையான பொய்களை பேசி வருவது கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் தமிழக அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் கிடையாது, மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார் சட்டமன்றத்தில். அதுவும் என்னை பொறுத்தவரை அது தவறான ஒரு செய்தி. தமிழகத்திற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்றால் 1982-83 அம்பாசங்கர் ஆணையம் எப்படி வீடு வீடாக சென்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அந்த கணக்கெடுப்பை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது, முழுமையாக ஏற்றுக்கொண்டது. அந்த கணக்கெடுப்பை வைத்துத்தான் தமிழ்நாட்டில் இன்று 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ முதலமைச்சர் சொல்வது அப்பட்டமான ஒரு பொய்யாகத்தான் நான் பார்க்கிறேன். கடந்த காலத்திலே தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கின்றார்கள், இதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படி எப்படி முதலமைச்சர் அப்படி பேசலாம்? இது ஒரு பக்கம். அடுத்தது, பீகாரில் நடந்தது போன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 அந்த அடிப்படையில் கணக்கெடுப்பு பீகாரில் நடத்தினார்கள். அது பீகாருடைய உயர்நீதிமன்றமோ அல்லது இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றமோ அதை ஏற்றுக்கொண்டது, அதுக்கு தடை விதிக்கவில்லை, ஏற்றுக்கொண்டது. இப்படி இருக்கின்ற நேரத்திலே முதலமைச்சர் சொல்வது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடந்தால் அது நீதிமன்றம் தடை செய்யும் என்று முதலமைச்சர் சொல்கிறார். அதாவது தடை செய்ய வாய்ப்பு இருக்கிறதா, அதனால நாங்கள் நடத்த மாட்டோம். மத்திய அரசு நடத்துவது சென்சஸ், மாநில அரசு நடத்த இருக்கிறது சர்வே. நாங்க இப்ப கேட்கறது சர்வே கேட்கிறோம். மத்திய அரசு சென்சஸ் கூட
ஜாதிவாரி கணக்கு நடத்த அதையும் நாங்கள் வலியுறுத்துறோம். அதுதான் எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை. ஆனா மத்திய அரசு நடத்துகின்ற சென்சஸ்ல பார்த்தீங்கன்னா மேக்ரோ லெவல், அதாவது தலைகளை மட்டும் எண்ணப்படும், ஒவ்வொரு ஜாதியுடைய தலைகள் மட்டும் எண்ணப்படும். மாநில அரசு எடுக்கின்ற சர்வேல மைக்ரோ லெவல் அசஸ்மெண்ட், ஒவ்வொரு சமுதாயமும் எந்த நிலையில் இருக்கிறது, எந்த சமூக பிந்தக நிலையில் இருக்கிறது, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றார்கள், இடஒதுக்கீடு அவர்களுக்கு பயன்படுகிறதா இல்லையா, இதெல்லாம் குறியீடுகள் எல்லாம் சர்வேல தான் வரும். அது மாநில அரசு எடுத்தா தான் வரும். இந்த சமுதாயம் என்ன குடிசையில் இருக்கிறாங்களா, இல்ல எத்தனை அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய வீடு இருக்கு, அது வீட்டுல கழிப்பறைகள் இருக்கிறதா, மீனவர்கள் மீன் படகு இருக்கிறதா, வலை இருக்கிறதா, ஒவ்வொரு சமுதாயமும் அவங்க சார்ந்த தொழிலை சார்ந்தவர்கள் எல்லாம் நெசவாளர்களுக்கு அவங்க அவருக்கு இந்த நெசவு தறி இருக்கிறதா, அது விசை தறியா இல்ல கைத்தறியா, அப்படி எல்லாமே கணக்கெடுப்பு நடத்தி அப்போ ஒவ்வொரு சமுதாயத்திற்கு ஏற்ப திட்டங்கள், நலத்திட்டங்களும் அது போன்ற திட்டங்களை கொண்டு சமுதாயத்துக்கு முன்னேற்றம். அதுதான் அந்த மைக்ரோ அனாலிசிஸ். நாங்க இது கூட நடத்த மாட்டோம்னு சொல்றது இது மிக மோசமான நிர்வாகமாக நான் பார்க்கிறேன். அதாவது வேடந்தாங்கல் சரணால் பறவைகள் சரணால் எத்தனை பறவை வெளிநாட்டிலிருந்து வந்து கணக்கெடுக்கிறாங்க, தெருவில் எத்தனை தெருநாய் மேய்ந்து இருக்குது கணக்கெடுக்கிறாங்க, தெருவில் எத்தனை மாடுகள் இருக்கு ஓடிட்டு இருக்கு அதெல்லாம் கணக்கெடுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு நடத்துவதற்கு இவங்களுக்கு தயக்கல பயம் இருக்கு. இப்ப நீங்க மகளிர் நலத்திட்டத்திற்கு, மேம்பாட்டு தொகைக்கு திட்டத்துக்கு அது கணக்கெடுப்பு நடத்துறீங்க. 1,40,000 1,40,000 பேர் இதுல விண்ணப்பம் கொடுத்தாங்க. அதுல 93 லட்சம் பேர் தான் அதுல தகுதியானவர்கள். அப்படிலாம் அந்த கணக்கெடுப்பு நடத்துறீங்கல்ல. பேருந்து, அரசு பேருந்துகள் போறதுக்கு எத்தனை பேர் தகுதியானவர்கள் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. மாணவர்கள் எத்தனை பேருக்கு நிதி வழங்குவது தகுதியானவர்கள் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. ஏன் ஒரு சமூக நீதிக்கு ஏன் கணக்கெடுப்பு நடத்துறது உங்களுக்கு தயக்கம்? என்ன பயம் உங்களுக்கு? என்ன தயக்கம் உங்களுக்கு? என்ன நிலைமை? பீகார்ல எடுத்து நாடு முடிச்சிருக்கிறாங்க. அங்க 1,86,000 குடும்பங்கள் 6,000 ரூபாய்க்கு குறைவா வருமானம் மாதத்து வருமானம் வந்திருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க அந்த அரசு. அதே போலதான் இங்க கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன தயக்கம்? எடுத்து பாருங்களேன். இப்போ ஆன்லைன் கேம்பிளிங் சட்டம் நாங்க தொடர்ந்து போராட்டம் நடத்தி கடந்த அதிமுக ஆட்சியிலையும் கொண்டு வந்தாங்க, அப்புறம் நீதிமன்றத்தை கொண்டாங்க, இப்ப திமுக ஆட்சியில கொண்டு வர செய்துள்ளாங்க. அதைக்கும் இப்ப தடை பண்ணிருக்கிறாங்க. அதனால என்ன ஆச்சு? அரசுக்கு அவர் கௌரவம் போயிடுச்சா? இல்ல, அது மேல்முறையீடு செய்யலாம், அதை பண்ணலாம். அதனால ஒரு நீதிமன்றத்தில் தடை செய்ய வாய்ப்பு இருக்குதான். அதுக்கு நாங்க கொண்டு வர மாட்டோம்னா இதெல்லாம் ஒரு வாதமா, மிக மோசமான வாதமா நான் பாக்குறேன். வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றதெல்லாம் போய் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கொண்டு வாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் எந்த கணக்கெடுப்புக்கும் எந்த நீதிமன்றமும் தடை கொடுத்தது கிடையாது. அது உயர் நீதிமன்றமா இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றமா இருந்தாலும் சரி, ஒரு மாநிலத்தோட உரிமை அது கணக்கெடுப்பு நடத்துவது. அதுக்கு இதுவரைக்கும் எந்த நீதிமன்றம் தடை கொடுத்தது கிடையாது. அப்புறம் உங்களுக்கு என்ன தயக்கம், என்ன பயம் இருக்கு? அப்போ நீங்க சமூக நீதி பத்தி பேசுவதற்கு தகுதி கிடையாது. உங்க அரசுக்கும் உங்களுக்கும் தகுதி கிடையாது. சுத்தி இருக்கிற ஆலோசகர் வச்சிருக்கிற 4-5 பேர், அவங்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இல்லாத அமைச்சர், முதலமைச்சர் சுத்தி வச்சிருக்காங்க. அவங்களுடைய சொல் பேச்சை கேட்டுட்டு இப்படிலாம் பேசிருக்காங்க. அது இல்லாம அமைச்சர், சட்ட அமைச்சருக்கு அப்புறம் என்ன தகுதின்னு புரியல. பொய்ய பேசிட்டு இருக்க சட்ட அமைச்சர். அதற்கு அவருக்கு இன்னைக்கு என்னுடைய அறிக்கையில நான் பதில் கொடுத்திருக்கிறேன். பல கேள்விகள் நான் கேட்டிருக்கிறேன். அவர் சொல்ற இதெல்லாம் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியுது. இப்போ வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுப்பதற்கு அது மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுப்போம் என்று முதலமைச்சர் அறிவித்தது. இது அப்பட்டமான ஒரு பொய்.
அதாவது இது வந்து ஒரு சமுதாயத்தின் மேல் நான் எனக்கு பொறுத்தவரை ஒரு வன்மமா நான் பார்க்கிறேன். சமுதாயம் வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது. இந்த சமுதாயம் வாக்கு வங்கிகளா மட்டும் ஓட்டு போடணும், முன்னேறக்கூடாது, படிப்பு வரக்கூடாது, கல்வி வரக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு மனநிலையில் இருக்கின்றார் முதலமைச்சர் அவர்களும் அவருடைய அமைச்சர்களும். தமிழ்நாட்டில் 20 விழுக்காடு எம்பிசி உருவாக்கிய நேரத்தில் எந்த கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. ஆனால் அந்த 20 விழுக்காடு நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு இஸ்லாமியர்களுக்கும் சரி, அருந்ததிக்கும் சரி உள்ஒதுக்கீடு கொடுக்கின்ற நேரத்தில் எந்த கணக்கெடுப்பு நடத்தல. அதெல்லாம் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப என்ன வன்னியர்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நீங்க மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாதான் நீங்க கொடுப்பீங்கன்னா என்ன நியாயம் அது? இங்கேயும் நீங்க எடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. மத்திய அரசு எப்ப எடுக்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு இங்க அதிகாரம் இருக்கு, அது இல்லைன்னு போய் திருப்பி போய் சொல்றீங்க. இப்போ அதுக்கு காரணம் என்ன சொல்றீங்க? பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சொல்றீங்க. இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இருக்குது, பிற்படுத்தப்பட்ட ஆணையம் இருக்கிறது. அதுல கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு அரசாணை நீங்க வெளியிடுறீங்க. அந்த அரசாணையில உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி பகுதி 68வது பேராகிராஃப், 73வது பேராகிராஃப் இதை வச்சுதான் நீங்க அரசாணையை வெளியிடுறீங்க. அந்த பேராகிராஃப் என்ன போட்டிருக்கு? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தரவுகளை வைத்து நியாயப்படுத்தி கொடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்னைக்குமே அதுல எதுலையுமே உச்சநீதிமன்றம் இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லல, தீர்ப்பு சொல்லல. தரவுகள் சேகரிச்சு நியாயப்படுத்துங்க தான் சொல்றாங்க. அப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் என்ன செஞ்சிருக்கணும்? அப்பவே இப்ப பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் 17 மாதத்திற்கு பிறகு இப்ப சொல்றாங்கன்னு தகவல் வருது. என்னன்னா இப்ப பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சொல்றதா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்திய பிறகுதான் கொடுக்க முடியும் என்று பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சொல்வதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அப்ப இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் 17 மாதமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க அன்னைக்கு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அரசாணை வெளியில வந்து அப்போ நீங்க பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் விவாதம் பண்ணி ஒரு வாரத்துல நீங்க சொல்லியிருக்கலாமே. அத இல்ல நாங்க இடஒதுக்கீடு வந்து வன்னியர்களுக்கு மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் இடஒதுக்கீடு போல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் நீங்க அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. 17 மாதத்துக்கு பிறகு இன்னைக்கு சொல்றதுக்கு என்ன காரணம்? அப்ப என்ன நீங்க நியாயமா நடத்துறீங்க? இடையில நீங்க அரசுக்கு எழுதிய கடிதங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். அதுல வந்து தரவுகள் இல்ல, எங்களுக்கு தரவுகள் சேகரிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கடிதத்துல. அதே போன்று அரசு தரவுகள் எடுத்துக்கிறாங்க. அந்த தரவுகள் வச்சுதான் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சட்டமன்றத்தில் பேசுறாரு. முதலமைச்சர் தரவுகள் இல்ல அதனால இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா போக்குவரத்து துறை அமைச்சர் தரவுகள் இருக்கு, அதுல வன்னியர்களுக்கு வந்து அதிகமா வந்திருக்குன்னு ஒரு பொய்ய சொல்றாரு. அப்ப இதுல யார் உண்மை பேசுறாங்க, யார் பொய் பேசுறாங்க? அதுவும் சட்டமன்றத்துக்குள்ள நீங்க வெளியில மேடையில நீங்க பேசுறதெல்லாம் பொய் தான். சட்டமன்றத்துக்குள்ள நீங்க பொய் பேசணும். சிவசங்கர் அவர்கள், அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அவர் சொன்ன தரவுகளை வெளியிட வேண்டும். நீங்க நாளைக்கு பேசுறப்போ சொல்லுங்க என்ன தரவுகளை வெளியிடு. அப்ப நீங்க பொய் சொல்லணும் அப்படி சொல்லுங்க. இவ்வளவு வந்துருச்சு ஒரு பொய்ய சொல்லி ஒரு திசை திருப்பி தொடர்ந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடுமையான இடைத்தேர்தல் மட்டும் கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. இதுதான் ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. இதற்கு நாங்கள் தொடர்ந்து அனைத்து சமுதாயங்களையும் திரட்டி கடுமையான போராட்டங்களை நாங்கள் செய்வோம். இது தமிழ்நாட்டு வளர்ச்சி பிரச்சனை. நேரம் மீண்டும் சொல்ற கலைஞர் அவர்கள் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா நிச்சயமா ஒரே கையெழுத்து ஒரே நாள் முடிச்சுட்டு. ஏன்னா அவருக்கு சமூக நீதி உணர்வு அதிகமா இருந்தது அவருக்கு. ஆனா இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது, அவரை சுத்தி இருக்கிற அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால இது போன்ற நடவடிக்கைகள் பேசிட்டு இருக்கிறார். கள்ளக்குறிச்சி சம்பந்தமா இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 63 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நான் இறந்ததா நான் சொல்ல மாட்டேன், அங்க படுகொலை. தமிழக அரசு கள்ளக்குறிச்சியில 63 பேரை படுகொலை செய்திருக்கிறது.
தமிழக அரசினுடைய கையால் ஆகாத தனம். ஏன்னா கடந்த ஆண்டு நடந்த சம்பவம் மரக்காலத்திலையும் அங்க இடைக்கரை நாடு பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அப்போ 22 பேர், அதாவது 29 பேர் இறந்து கண் பார்வை இழந்துக்கிறாங்க. 23 பேர். அப்போ இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் இதெல்லாம் வசனம் பேசினாரு. அப்புறம் விசாரணை வச்சாரு, ஒன்றும் நடக்கல. இன்னும் இப்ப நடக்குது. இப்பயும் ஒரு கண்துறைக்கு ஒரு விசாரணை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சம்பவம் அடுத்து நடக்கும். ஏன்னா இது திடீர்னு வந்தது கிடையாது. இதுல எல்லா கிராமத்திலையும் ஊறி இருக்கிறது. சொல்ல போனா இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், இந்த பகுதிகளில் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஆண்டுதோறும் இது ஏலம் விடுறாங்க. சாராய ஏலம், கள்ளச்சாராய ஏலம். யாரு? ஏன்னா இது கள்ளச்சாராய வியாபாரிகள் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க, யார் இந்த கிராமத்துக்கு கள்ளச்சாராயம் சப்ளை பண்ணணும். அதனால கிராமத்திலே சார்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஏலம் விட்டு இந்த ஆண்டு இந்த நபர் கள்ளச்சாராயம் இந்த கிராமத்தில் விற்கலாம் அப்படின்னு ஏலம் விடுறாங்க. இது எல்லா கிராமத்திலும் நடக்கிறது. அப்போ சரளமா எல்லாத்துக்கும் தெரியுது, சரளமா கள்ளச்சாராயம் இருக்குன்னு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 63 பேர் இறந்திருக்கிறாங்கன்னா இது சாதாரண குற்றமா இருக்கும். அதுவும் கள்ளக்குறிச்சி நகரத்துல காவல் நிலையத்துக்கு இருந்து ஒரு 100 மீட்டர்ல கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நாள் இல்லை, தினம் வித்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த காவல் நிலையத்தில் உள்ள அத்துணை காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு மேல 302 எஃப்ஐஆர் போடணும். கொலை குற்றம். அவங்களும் உடந்தையா இருக்கிறாங்க. அங்க இருக்கின்ற ரெவன்யூ அதிகாரிகள் இருந்து எல்லா அதிகாரிகளுக்கும் அவங்க மேல 302 போடுங்க, எஃப்ஐஆர் போடுங்க. இது கொலை. இது ஏதோ கள்ளச்சாராய சாவுன்னு நான் பார்க்கல, கொலை செஞ்சிருக்கிறேன். நடவடிக்கை எடுத்தாதான் அதுக்கப்புறம் பயம் வரும். சும்மா ஒரு கண் கொடை போட்டு பண்ணிட்டு அங்க இருக்கிற அரசியல்வாதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க என்ன அளவுக்கு அதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, யாருக்கு இவங்க பாதுகாப்பா இருந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சிபிஐ என்கொயரி வரும். சிபிஐ விசாரணை நடந்தாதான் இன்னும் வெளியே வரும். சிபிசிஐடி மேல எனக்கு மரியாதை இருக்கிற நம்பிக்கை இல்லை. நான் தொடர்ந்து சொல்லி பாருங்க. அவங்க ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள் எதுவும் பண்ண போறது கிடையாது. கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டோம். உண்மையிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக மக்கள் மீது, தமிழக மக்களுடைய உயிர் மீது அக்கறை இருந்ததுதான் இந்நேரம் இந்த 2 எம்எல்ஏ கைது பண்ணிருப்பாரு, அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருப்பாரு, அமைச்சரை பதவி விலகிட்டு இருப்பாரு. ஒண்ணுமே பண்ணலையே. அப்போ 63 உயிர் சாதாரணமா இவங்களுக்குலாம் அப்படி ஆயிடுச்சு. அதனால இது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமா நான் பார்க்கிறேன். இட் இஸ் ஷேம் ஆன் தமிழ்நாடு, ஷேம் ஆன் தமிழ்நாடு கவர்மெண்ட். எவ்வளவு நான் பார்த்தப்போ எவ்வளவு அந்த மக்கள் பாவம். அதாவது 2 பேரும் இழந்த குழந்தைங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. உடனே 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு எல்லாம் சரியா போடும். இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் நிச்சயமாக இந்த இடைத்தேர்தலில் மட்டும் கிடையாது, தமிழக மக்கள் மத்தியில் மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. அவங்க பெண்கள் மத்தியில் மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. நாளைக்கு இது யாருக்குன்னா நடக்கலாம். போக்குவரத்து துறை அமைச்சர் இடவகையில் சொல்லுங்க, கேள்வியில் என்ன விவாதம் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறாரு. நான் நேற்று சொல்லிட்டு நான் தயாரா இருக்கிறேன். எங்க வேணா நான் வரேன், நான் விவாதம் பண்றதுக்கு. அதனால நான் எப்பவுமே தயாரா இருக்கேன். ஆனா அவசியமா வரணும், பயந்து ஓடக்கூடாது. கடந்த காலத்திலே நான் எல்லாத்துக்கும் நான் தயாராக தான் இருந்தேன், இப்படியும் நான் தயாராக இருக்கிறேன் நான். அதனால அவர் என்ன போக்குவரத்துறை அமைச்சர் மட்டும் இல்லை, 4-5 அமைச்சர் கூட வரட்டும், நான் ஒத்தையாக வரேன். விவாதம் பண்ணதுக்கு நான் வரேன். எங்கே வேணா அவங்க மேடை போடட்டும், எங்கே வேணா நான் வரேன், நான் சொல்லிட்டு நான் வரேன், விவாதம் பண்ணணும். போக்குவரத்துறை அமைச்சர் வரட்டும், சட்டத்துறை அமைச்சர் வரட்டும், சமூக நலத்துறை அமைச்சர் வரட்டும், யார் வேணா வரட்டும், எத்தனை அமைச்சர் வேணா வரட்டும், நான் விவாதம் பண்ணதுக்கு நான் தயாராக இருக்கேன். சார் 15,000 பேர் இறந்துட்டா சொல்லியிருக்கீங்க.
வாக்காளர் பட்டியல் நீக்கல பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் இதே வாக்காளர் தான் இருந்தாங்க. உடனடியாக வந்து தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அதனால அந்த அதிகாரம் எங்களுக்கு கிடையாதுன்றாங்க. எங்கள் இருக்கிற மாவட்ட தேர்தல் நீங்கள் வந்து தலைமை நிச்சயமாக இது எடுத்துகிட்டு போகிறோம். புகார்லாம் பல கொடுத்துருக்குறோம், எடுத்துகிட்டு போகிறோம். அது உறுதியாக அது இதை நீக்கணும். ஏன்னா இதை வச்சுட்டு தான் அவங்க கள்ள ஓட்டு போடுறதுக்கு வேற பாஜக அரசு. ஆமாம், அதெல்லாம் இறந்தவர்களுடைய பட்டியலை வெளியிடும். பாஜக அரசு எப்போதுமே சாதிவார கணிப்பு நடத்தாது. சீமான் வந்து பகிரங்கமாக அது நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். நாங்கள் நிச்சயமாக அதை வலியுறுத்தி எங்கள் கடந்த காலத்தில் நாங்கள் இது போன்று வலியுறுத்தி வெற்றி பெற்றிருக்கிறோம். பல 27 விழுக்காடு அகில இந்திய அளவில் கல்வி நிலையங்களில் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு நாங்கள் வலியுறுத்தி அது இந்தியா முழுவதும் பெற்றுத்தந்து எங்கள் மறுப்புரைங்க. அந்த அடிப்படையில் இந்த அரசு நாங்கள் வலியுறுத்தோம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், அப்படி இந்திய அளவில் ஜாதிவாரி கணக்கு நடத்தினா கூட அது வெறும் தலையை தான் எண்ணுவாங்க. எந்தெந்த ஜாதி என்னென்ன எண்ணிக்கையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி எண்ணுவாங்க. அவங்களுடைய சமூக பின்தங்கிய நிலையை எண்ண முடியாது, கணக்கெடுக்க முடியாது. அது மாநில அரசு தான் செய்ய முடியும். அப்படி ஒரு பக்கம் மக்கள் தொகை, இன்னொரு பக்கம் சமூக பின்தங்கிய நிலை, இரண்டு சேர்த்து தான் இடஒதுக்கீடு வழங்க முடியும். அதனால் அந்த அடிப்படையில் தான் பீகாரில் அது வந்து அந்த இப்போதைக்கு அந்த நீதிமன்றம் நேருக்கு நேர் விவாதிக்கணும் பல முறை சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இது எங்களால் நடந்ததே இல்லை. இது வெற்றி கூச்சலாக சும்மா சவாலுக்கு வந்து ஊடகத்துக்கு வந்து கீழ் போன மாதிரி தான் பார்க்க முடியும். நீங்கள் பல முறை சொல்லுங்கள். இல்லை, இந்த கேள்வி நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், எவ்வளோ அமைச்சர்னா வரட்டும், நான் தயாராக இருக்கேன். நான் கடந்த ஆட்சி காலத்துலேயும் நான் ஹால்லாம் ரெடி பண்ணி மீடியாலாம் ரெடி பண்ணி நான் உட்காந்துட்டு இருந்தேன், வரல. இப்பயும் நான் அது மாதிரி பண்ணுங்க, எங்கே வேணா கூப்பிடுங்க, நான் வரேன். எத்தனை பேர் வேணா வரட்டும். ஏன்னா நியாயம் என் பக்கம் இருக்கு, உண்மை என் பக்கம் இருக்கு, நியாயம் என் பக்கம் இருக்கு. திமுக தான் போட்டி, பாமக ஒரு இது அந்த மாதிரி சீமான் பேசியிருக்காங்க. நண்பர் சீமான் பேசுகிறேன். ஓகே சார். தேர்தல் நேரங்கள் பாமக வந்து இது போல இடஒதுக்கீடு பிரச்சனைக்கு பெருசுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து அதை பற்றி பாவம், அவருக்கு என்னன்னு தெரியல. என்ன உண்மை என்ன பேசணும் எதுவும் தெரியாம சட்டத்துறை அமைச்சர் இருக்கிறாரு. யாரும் சொல்றாங்க, எதுவும் பேசுறாரு. அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலாம்னா. ஏன்னா சமூக நீதிக்காக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் சமூக நீதி போராளின்னா யாரும் எங்கள் பொறுப்பு ஐயா வரும். இதில் வந்து டெல்லியில் 1998 டெல்லியில் ஒரு சமூக நீதி மாநாடு நடத்தி அங்கேருந்து அகில இந்திய சமூக நீதி தலைவர் வந்து எங்கள் மருத்துவர் ஐயாவுக்கு அப்போ ராஜேஷ் பைலட் போன்றவர்கள் எல்லாம் பட்டம் கொடுத்தாங்க. அப்போ அது வந்து தொடர்ச்சியாக அப்போதுலேருந்து இல்லை, எங்கள் ஐயா 45 வருஷமாக போராடிட்டு வர்றாரு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான போராட்டம் நடத்தியிருக்கிறோம். நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து உயிர் இழந்திருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் வழக்குகள் பெற்றிருக்கிறாங்க. இது 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார் எங்கள் மருத்துவர் ஐயா. இந்தியாவில் 2, தமிழ்நாட்டில் 4. இப்படி இருக்கின்ற நிலைமையில தேர்தல் நேரத்தில் நாங்கள் பேசுவோம். இப்போ இடைத்தேர்தல் எப்போ வந்தது? இப்போ இது 2 ஆண்டு காலமாக முதலமைச்சர் எங்கள் ஐயா சந்திச்சு வராது. அப்போ இடைத்தேர்தல் வந்ததா? இல்லை. இந்த 2 ஆண்டு காலத்தில் எங்கள் ஐயா வந்து 3 முறை முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறார். இந்த பிரச்சனை சம்பந்தமா நானும் 3 முறை சந்திச்சிருக்கிறேன். எங்களுடைய கௌரவ தலைவர் அவர்களோ பாலு அவர்களோ 50 முறைக்கு மேல் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் முதலமைச்சர் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. போராட்டம் நடத்திருக்கிறோம், வலியுறுத்திருக்கிறோம். அப்போ இடைத்தேர்தலுக்காக நடத்திருக்கோமா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறோம்னு எவ்வளோ காலமாக 1980 எங்கள் ஐயாவுடைய கோரிக்கை சாதிவாரி கணக்கு. இது ஒரு சமுதாயம் மட்டும் இல்லை. அதிவாரி கணக்கு நடத்தினாங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இன்னைக்கு 18 விழுக்காட்டிலிருந்து 22 விழுக்காட்டு இடஒதுக்கீடு உயர்த்தப்படும். அதே போன்ற மீனவர் சமுதாயம், யாதவ சமுதாயம் போன்ற பின்தங்கிய சமுதாயம் எல்லாம் முன்னுக்கு வருவாங்க. அதுதான் எங்களோட நோக்கம். இது இப்படிலாம் இப்படிலாம் என்ன வேணா பேசிட்டு போட்டோம். அவங்களுடைய அறியாமை. சார், இது சம்பந்தமா பிரதமரோட கோரிக்கை இருக்குங்களா சார்? சாதி வாரி கணக்கெடுப்பு நாடுக்குள்ள எங்க ஐயா நாங்கள் பேசி அதோட அணுகுமுறை இருக்கு. இந்த நாடாளுமன்றம்லாம் கூட்டத்தொடர்லாம் முடிச்சது நிச்சயமாக இது வலியுறுத்தணும். கச்சத்தீவு சம்பந்தமா இது வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் எத்தனையோ அரசுகள் எத்தனையோ ஆட்சிகள் வந்து
அது பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அதுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர், பிரதமர் அவர்களும் கடந்த காலத்தில் பேசியிருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் கூட்டணியாக நாங்கள் அது வலியுறுத்தோம். இந்த இடைத்தேர்தல் குறித்து எதிர்கட்சியோட குரல்கள் வந்து அசிங்கப்படுகிறது எதிர்கட்சி தலைவர் உண்மைதான் உண்மைதான். எதிர்கட்சியில் சட்டமன்றத்தில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பேசினா கூட இந்த லைவ் டெலிகாஸ்ட்டில் ஆஃப் பண்ணிடுறாரு. சபாநாயகர் அப்படி கண்ணை காமிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குறோம். சபாநாயகர் யாரையும் பேச விடுறதில்லை. அமைச்சருடைய பதில் அவரே பேசுறாரு. அமைச்சரோட மோசமாக பேசுறாரு. எதுவுமே வெளியில அவ்வளோ பேசுறாரு. எங்களுடைய கௌரவ தலைவர், சட்டமன்ற குழு தலைவர் பேசுறாரு. ஒன்றும் பேச விடுறதில்லை. மைக் ஆஃப் பண்றாரு. அவ்வளோ பேசுறாரு. அப்போ என்ன ஒரு சபாநாயகர் நியாயமா இருக்கணும், நடுநிலையா இருக்கணும். மத்திய அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள வெளியிலையும் பார்த்தீங்கன்னா இது இந்த போராட்டம் செய்யக்கூடாது, அது இருக்கக்கூடாது, அது எல்லாமே வந்து எதிர்கட்சியினுடைய குரலை நிச்சயமாக தமிழக அரசு பல வகையில் நசுக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும். பிரச்சாரத்துக்கு மத்திய அமைச்சர் யாராவது வராங்களா சார்? இப்போதைக்கு இல்லை. நெல்லுக்கான ஆதரவு விலையை வந்து தமிழக ஆனால் எங்கள் அரசு கூட்டணி கட்சிகள் அனைத்து தலைவர்களும் வருவார்கள், திட்டமிட்டு வராங்க பிரச்சாரம். நெல்லுக்கான ஆதரவு விலையை வந்து தமிழக அரசு உயர்த்தி வழங்கியிருக்கிறது போதுமானது. காலையில் ஐயோ கேட்டு சொன்னாங்க, அது போதுமானது இல்லை அப்படிங்கிறது உங்களோட கருத்து. அதாவது நெல்லுக்கான ஒரு ஆதரவு விலை பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா 150 ரூபாய்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கடந்த கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளாக நிறுத்திட்டாங்க. மத்திய அரசு கொடுக்குற ஆதரவு விலையும் வந்து போதுமானது கிடையாது. இப்போ ஒரு மத்திய அரசு சேர்ந்து கிட்டத்தட்ட 2160 ரூபாய்க்கு தான் நம்ம கிடைக்குது. நம்ம கோரிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு நம்ம கோரிக்கை இருக்குது. அதனால் அதில் கடந்த 3 ஆண்டு காலமாக ஆதரவு விலை இவங்க கொடுக்க நிறுத்திட்டாங்க. அது வந்து எங்கள் கோரிக்கை என்னன்னா, மாநில அரசு 500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு வந்து மாநில அரசு 500 ரூபாய் ஆதரவு விலை கொடுத்தா தான் விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகும். மத்திய அரசு இதுக்கு மேலே அவங்க வந்து 30 ரூபாய் 40 ரூபாய் 50 ரூபாய் 50 ரூபாய் அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்றிட்டு இருக்கிறாங்க எம்எஸ்பி. அதனால் இவங்க 25 ரூபாய் 30 ரூபா 40 ரூபான்னு மாநில அரசு அதெல்லாம் போதுமானது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தங்களோட வெற்றி உறுதியாயிடுச்சு. எங்களோட வெற்றி உறுதியாயிடுச்சு. ஏன்னா மக்கள் மனசுல திமுக அரசு மேல மிகுந்த கோபத்தில் இருக்காங்க. அது குறிப்பாக பெண்கள் மத்தியில் பெண்கள் இன்னைக்கு பயங்கர மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், அடுத்தது பக்கம் டாஸ்மாக் சாராயம், அடுத்தது வந்து போதைப் பொருட்கள், கஞ்சா, ஆப்பிள், ஹெரோயின் எல்லாமே இது வித்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு அது அடிமையா சிக்கிட்டு இருக்காங்க. அது போதைப் பொருள் பழக்கத்துக்கு எல்லாம் பெற்றோர்கள் எல்லாம் மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் எந்த முன்னேற்றமும் கிடையாது. தேர்தல் இப்ப நேரத்தில் ஏதாவது முதலமைச்சர் வருவார், பிரச்சாரத்துக்கு வருவார், நந்தன் கால்வாய் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு வசனம் பேசிட்டு போவார். நீ பாருங்க, பேசிட்டு போவார். இந்த வசனம் கேட்டு வந்து அழுத்து போச்சு. அதனால இது பக்கத்துல இருக்கிற அந்த தண்ணியை அது இல்லாம தென்பண்ணை ஆற்று அந்த நந்தல் கால்வாயில இணைக்கணும். இது எவ்வளவோ திட்டம், தொடர்ந்து எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். தண்ணி இந்த மழை காலத்தில் வீணா போகுது, ஆனால் இந்த பகுதியில் வரது கிடையாது. இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் என்ன தொழிற்சாலை இருக்கு? ஒன்றுமே கிடையாது, முன்னேற்றம் கிடையாது. இந்த மாவட்டமே அப்படிதான். விழுப்புரம் மாவட்டம்னாலே இது வந்து கள்ளச்சாராயம், டாஸ்மாக் சாராயம் நிறைந்த மாவட்டம், கல்வியில கடைசி மாவட்டம், குடிசையில முதல் மாவட்டம், பர் கேபிட்டா இன்கம் கடைசி மாவட்டம், ஹியூமன் டெவலப்மெண்ட் பிசினஸ் கடைசி மாவட்டம். சார், ஆனால் முதல்வர் வந்து தமிழகம் வந்து முதன்மை மாநிலமா முன்னேறி இருக்கத்தான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஏங்க நீங்க வந்து பீகார் கூட ஒப்பிடாதீங்க. நீங்க சிங்கப்பூர் கூட ஒப்பிடுங்க, சவுத் கொரியா கூட ஒப்பிடுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. நீங்க ஏதோ ஒரு பின்தங்கிய மாநிலத்தில் அது சில குறியீடுகள்லாம் இருக்கு. நாங்க கேட்கறது இப்ப இன்னொன்னு நான் கேட்கிறேன், வட தமிழ்நாட்டில் 15 மாவட்டங்கள், அதுல 15 மாவட்டத்தில் கல்வியில கடைசியா 30 ஆண்டு காலமா வருது. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? பர் கேபிட்டா இன்கம் கடைசி 15 மாவட்டம் இங்கதான். பர் கேபிட்டா நம்பர் 1 வந்து கன்னியாகுமரி, சென்னை விட்டுங்க, நம்பர் 1 கன்னியாகுமரி. அப்படி இருக்கிற சூழல்ல தென் மாவட்டங்கள்ல அது நான் தப்பு சொல்லல. ஆனா இங்க வட மாவட்டத்தில் நம்பர் 1 எதுனா டாஸ்மாக் விற்பனை நம்பர் 1, குடிசையில நம்பர் 1,
கல்வியில கடைசி. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, மனிதவள குறியீடுகள் அதுல கடைசியில் இருக்கு, தொழிற்சாலையில கடைசியில் இருக்கு, வேலை வாய்ப்புல கடைசியில் இருக்கு. வானம் பார்த்த போய் விவசாயிகள் கூலிகள் தான். ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் அதிகமாக இந்த பகுதியில் தான் இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பேக்கேஜ், என்ன செஞ்சுக்கிறீங்க? இங்க வாழறது 2 பேர் தான் அதிகமா வாழறது, தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ வன்னியர் சமுதாயமோ. இந்த 2 பேரும் உங்களுக்கு ஓட்டு பேங்க், அவ்வளவுதான். தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடணும். இவங்க கொஞ்சம் விவரமாகி படிச்சுட்டாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க. இந்த ஆதகத்துல தான் நீங்க எதுவும் கொடுக்க மாட்டீங்க, வளர்ச்சி கொடுக்க மாட்டீங்க. அதிமுக போட்டியிடமா நீங்க அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து கட்சியினர் வந்து ஆதரவு கேட்டீங்க. அதே அந்த வார்த்தைகள் வந்து பொதுச் செயலாளர் பார்த்து அதெல்லாம் ஏன்னா இது அவங்க கட்சி வேறு, எங்க கட்சி வேறு, எங்க கூட்டணி வேறு இல்லை. நான் வாக்காளர் என்று நான் வந்து ஒரு கோரிக்கை வச்சேன். தமிழக நாடாளுமன்ற பதவியேற்பாங்க, அது பதவியேற்பு நிகழ்ச்சி வந்து எப்படி அதுல வந்து அவங்களுடைய முதலமைச்சர் பெருமையும் அவங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சருடைய பெருமைகள்லாம் நாடாளுமன்றம் நிறைய பார்த்தோம். இதே கர்நாடகாவில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அதிமுக வெற்றி பெற்று கர்நாடகா சட்டமன்றத்தில் போய் பதவியேற்று தமிழில் போகிறாங்க. அந்த தமிழ் போகிறாங்க, 2வது தான் பதவியேற்று வேணாம். அதை பற்றிலாம் நான் பேசுவேன். அது வந்து அவங்களோட பெருமை, இவங்க பெருமை, அந்த பெருமை, இந்த தமிழ்நாட்டு பெருமை யாரும் இல்லைன்னா பெங்களூரு விமான நிலையம் இருக்கு. அதுக்கு வந்து தமிழக முதல்வர் என்ன பண்ணிருக்காங்க, ஓசூர் வந்து பன்னாட்டு விமான முனையம் அமைக்கப்படாது. அது தேவையான அதாவது ஒசூர்ல விமான நிலையம் நிச்சயமா தேவை. ஆமா, முதல் நாங்கள் எப்பயோ சொல்லியிருக்கிறோம், அங்கே வந்தால் சுற்றி இருக்கிற பகுதியில் வளர்ச்சி பெறுவோம். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது, யதார்த்த சிக்கல்கள், ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் தான் இருக்குது. அதில் என்ன ஒரு முக்கியமான சிக்கல்னு சொல்கிறது வந்து அங்கே பெங்களூர் விமான நிலையம் இருக்குது. அதில் வந்து அந்த பெங்களூர் விமான நிலையத்துக்கும் இந்திய அரசுக்கும் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின்படி 2008 25 ஆண்டுகளுக்கு வந்து அந்த பெங்களூர் விமான நிலையத்தில் இருந்து சுற்றி பரப்பளவு 150 சதுர கிலோமீட்டர் அளவில் புதியதாக விமான நிலையம் வந்து அமைக்கக்கூடாது என்று ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அதனால் அந்த வகையில் பார்த்தா ஒசூர் வந்து அதுக்கு இடையில வருது. ஆனால் அதில் சிறிய வகையில் விமான நிலையம் கொடுக்கலாம், அதெல்லாம் பண்ணலான்னு இருக்காது. ஆனாலும் இதுக்கு ஒரு சட்ட சிக்கல்கள் எல்லாம் பார்த்து அவசியமா அந்த பகுதியில் ஒசூர்ல அந்த பகுதியில் ஒரு விமான நிலையம் கொண்டு வந்தால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த பகுதி வளர்ச்சிக்கு பயன்பெறும். மாற்று கருத்து கிடையாது. இதை எப்படியாவது பேசி இதில் ஈவ பார்க்கணும். இதை மத்திய அரசோ இங்கே இருக்கிறவங்களாம் அதெல்லாம் பார்க்காம தமிழ்நாட்டு வளர்ச்சி திட்டம் அது விமான நிலையம், அது வந்து அதுக்கு எப்படி கொண்டு வரலாம், ஆக்கப்பூர்வமான யோசனைகளை சொல்லி அதை கொண்டு வரலாம். நம்ம கட்சியில் கூட்டணி இருக்கிற பாஜக மாநில சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் அது பேசி அது வந்து அந்த ஏதாவது சிக்கல்களை தீர்த்து அதை கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் நாங்களும் செய்வோம், எல்லாருமே செய்வோம். சார், அதாவது இங்கே இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் பிரச்சாரங்களையும் சரி என்ன பேசுனாங்கன்னா தொடர்ச்சியாக வன்னியர் வாக்குகளை கவலைப்படுறதுக்கான அந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் பேசிட்டு இருக்காங்களுடைய திட்டம் குறித்த எந்த பேச்சும் அவங்களுக்கு தெரியல. அவங்க எதுவும் செய்யலைங்க, எப்படி பேசுவாங்க? செஞ்சாதான் நீங்க பேச முடியும். எதுவுமே செய்யலையே. பேசுறதே என்ன, நீங்க ஓட்டு போட்டா அவங்க கொடுக்குறோம், மூட்டை தூக்கி வந்துருக்காங்க, மூட்டை இறக்க போறாங்க. அதுதான் அவங்க ஏதாவது செஞ்சாதானே பேச முடியும். இந்த பகுதி, இந்த மாவட்டம் எடுத்துக்க ஒண்ணுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராயம் அதுக்கு எல்லாம் உடந்தையா, எல்லாமே அதிகாரியிலேருந்து ஆட்சியாளர் எல்லாம் உடந்தையா இருந்து அதுல வர வருமானத்தை தான் இப்ப எடுத்து வருவாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லை, சாதனைகள் எதுவும் கிடையாது, பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. கொடுத்த வாக்குறுதிகள் ஒண்ணு நிறைவேற்றல. அவங்க சும்மா ஒரு 10-15 நிறைவேற்றிட்டாங்க. சும்மா முக்கியமான வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றல. சார், வந்து அதாவதுன்னா புதிய சாதி, அதாவது இடஒதுக்கீடு தொடர்பான சட்டங்கள் வந்து ஏற்கும்போது முதல் அட்டவணையில் சேர்க்கிறது சிக்கல் வரும் அப்படின்ற ஒரு கருத்து பார்க்குறாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுங்க, இதுல இந்த பிரச்சனையை வந்து உச்சநீதிமன்றம் வழக்கு, இந்த வன்னியர் உள்ஒதுக்கீடு சம்பந்தமாக உச்சநீதிமன்ற வழக்கு வந்த நேரத்தில் வந்து இதை வந்து எதிர் தரப்பினர் வந்து இது வந்து வாதமாக கொண்டு வந்தாங்க உச்சநீதிமன்றத்தில். அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அவர்கள் நாகேஸ்வர ராய் அவர்கள் வந்து இதுல தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த வன்னியர் உள்ஒதுக்கீடு சம்பந்தமானது 9வது அட்டவணையில சேர்க்க தேவை கிடையாது அப்படின்னு தீர்ப்புல வந்திருக்கு.
அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு பார்க்காம கூடமா இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. 9 பாயிண்ட் 6 பாயிண்ட் 9 பாயிண்ட் 7 பாயிண்ட் 6 பாயிண்ட் வந்து அதுக்கு தீர்ப்பிலே வந்துருச்சு. அதுல ஒண்ணு மட்டும்தான் தரவுகள் மட்டும்தான் சேகரிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இதுல எந்த செங்கலும் வர போறது கிடையாது. நன்றி.